நேயர்களே, இன்றைக்கு நான் பேசுறது இந்தியாவில் இந்துத்துவாவினுடைய கடும் போக்குவாதத்தை ஒரு கலைஞனை எவ்வாறு பார்த்திருக்கிறது. இதை எவ்வளோ பேர் பார்க்க போறீங்க அதெல்லாம் வேற விஷயம். ஏஆர் ரஹ்மான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருப்பதாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட் பை ஏஆர் ரஹ்மான். வெளிப்படையாக இந்தியாவில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறேன், அதற்கு காரணம் இந்து தேசியவாதம் அப்படிங்கிறத இசை அமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர் தமிழில் முதல்வன் படம், கிழக்கு சீமையிலே ஏராளமான படங்களுக்கு பிரமாதமான இசையமைப்பாளர். அவருடைய அம்மா, அவருடைய குடும்பம் அனைத்தும் ஹிந்து சமூகத்தை சார்ந்தவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன் பெயரை அல்லா ரக்ஷா ரஹ்மான் திலீப் மாற்றிக்கொண்ட ஒரு மனிதர். அது அவருக்கான உரிமை. இரண்டாவது, தால் அப்படிங்கிற ஒரு படம், ஹிந்தியில் சிறப்பான மியூசிக், ரங்கீலா. இந்தியாவில் எடுத்துக்கொண்டா இந்தியனுடைய ரீமேக் நம்பர் 2, நம்பர் 1 பாட்டுகள்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. அது மாதிரி இல்லாமல் ஆஸ்கர் விருது பெற்ற ஒரு கலைஞன், இந்தியாவுக்கே உலக புகழ் வாங்கி கொடுத்த ஒரு கலைஞன் தான் அவன். தமிழ்நாட்டு கலைஞன் என்று சொல்ல முடியாது, இந்திய கலைஞன் ஏஆர் ரஹ்மான். ரொம்ப பொலைட் பர்சனாலிட்டி. ஒரு 55-56 வயசு ஆகக்கூடிய வெரி பொலைட், கீபோர்டாக இருந்து இளையராஜாட்ட இருந்து திலீப்பாக இருந்து இஸ்லாமை ஏற்று ஏஆர் ரஹ்மானாக மாறியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஹிந்துத்துவா வாதிகள் எனது வாய்ப்பை பறித்திருக்கிறார்கள். இப்போ ஒரு கருத்தை சொன்ன உடனே அதுக்கு கங்கனா ராவத் போன்ற அந்த அம்மா, அந்த பொண்ணு கங்கனா ராவத் ஒரு பெரிய தீவிர ஹிந்துத்துவா கடும் பாக்குவார். ஏஆர் ரஹ்மானை அப்படி இப்படி ஆள புல என்னமோ வெறுப்பை சொல்லாமல். இந்த நாட்டில் வெறுப்பு எங்கே இருந்துச்சு? வெறுப்பை நீங்கள் உண்மையிலேயே பாருங்க. கங்கனா ராவத்தோ இந்துத்துவவாதிகளோ வெறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வெறுப்பு தான் இந்தியாவில் இன்னைக்கு விதைக்கப்பட்டு வாக்கு அரசியலில் பல லாபத்தை தருவது என்பதை ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்றதுல ஐ ஹாவ் எனி ஹெசிடேஷன். எனக்கு எந்த விதமான ஒரு தயக்கம் இல்லை. ஐ எம் நாட் அ ரிலக்டன்சி. எனக்கு எந்த விதமான பின்னடைவோ முன்ன வருவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்று கேட்டால் ஒரு அரசியல் என்ன சூழலில் போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் இஸ்லாமியர். அப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வரும். பொதுவாக அம்ஜத் கான், திலீப் குமார், சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கான் 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 ஏராளமான கான்களால் கோராச்சுகிற ஹிந்தி படம். அவருக்கு போட்டியாக கிருத்திக் ரோஷன் கொண்டு வந்தாங்க. அவர் ஓரளவு பண்ணினார். இருந்தாலும் கூட இந்த கான்களின் ஆதிக்கம் ஹிந்தியில் பெரிய அளவில் தான் இருக்குது. அது மாற்றம் இல்லை. அவங்க முஸ்லீம்களாக பிறந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு செக்யூலராக தான் இருக்கும். முஸ்லீம் அல்லாத பெண்களை தான் அவங்க திரும்ப செய்வாங்க. இந்துக்கள் கலாச்சாரத்தோடலாம் இணைஞ்சு தான் இருக்கிறாங்க. கோயில்களுக்கு போகிறாங்க. எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அப்போ ஏஆர் ரஹ்மானின் மீது ஏன் இந்த காட்டம் எப்படின்னு பார்த்தா, அவர் தனது அடையாளத்தை அப்பப்போ வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஹிந்துத்துவவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. அவங்களுக்கென்று ஒரு தனி அமைப்பு இருக்கு, ஒரு தனி ஆலோசனை கர்த்தா, ஒரு தனி போர்டு. அது இந்திய நாட்டில் ஒவ்வொருத்தனையாக கண்காணிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உலகம் முழுவதும் பயங்கரவாதம் நடக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் நமக்கு எதிராக பாகிஸ்தான் தூண்டிவிடுவது பயங்கரவாதம். ஒரு இந்தியனாக அது என்னுடைய ராஜ்யம், என்னுடைய பூமி, என்னுடைய மண், என்னுடைய தேசம் காஷ்மீர். இந்தியாவில் நம்மோடு தான் இருப்பேன் என்று ஷேக் அப்துல்லா காலத்தில், ஹரிசிங்குடைய காலத்தில் நமக்கு அவர்கள் வந்தார்கள். நாம் அந்த நாட்டிற்கான எல்லா சிறப்பையும் கொடுத்திருக்கிறோம். அது எங்கள் நாட்டினுடைய ஒரு பாகம். அது ஒன்று. மற்ற நாடுகளில் போராடுவர்களை பற்றி நமக்கு தேவையில்லை.
பாகிஸ்தானில் வெடிகுண்டு பயங்கரவாதம், ஆப்கனில் பயங்கரவாதம், அசர்பைசானில் நடக்கின்றது, லித்துவேனியா அந்த பக்கத்தில் நடக்கிறது, ஈராக்கில் நடக்கிறது, ஈரானில் நடக்கிறது, சிரியாவில் நடக்கிறது, லிபியாவில் நடக்கிறது, மொராக்காவில் நடக்கின்றது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏமனில் நடக்கிறது, லெபனானில் நடக்கின்றது. நம்மளை பொறுத்தவரை நம்ம நாட்டில் யார் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, வி ஹாவ் அ ரைட் டு ஆஸ்க் த ரெலவென்ட் பீப்புள், தே மஸ்ட் கம். அவங்க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு பதில் செய்யணும். லெட் இட் பி கிளியர். செஞ்சிருக்கிறாங்க, செய்யப்படணும். இதுதான் கடந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்துத்துவவாதிகள் முஸ்லிம் வெறுப்பை தனது தாரக மந்திரமாக வைத்திருக்கிறார்கள். மாட்டிறைச்சி சாப்பிட்டவர்கள் இந்தியாவில் நடந்துச்ச எவ்வளவு கொலைகள், எவ்வளவு அட்டுழியங்கள், எவ்வளவு மிரட்டல்கள். இன்றைக்கும் பள்ளிவாசல்கள், ஹரியானாவில் நடந்த கலவரம், ஹரியானாவில் பலருடைய இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கினார்கள், பள்ளிவாசல்களை எரித்தார்கள். உத்தரப்பிரதேசத்தில் சிஏஏ போராட்டத்தில் பல முஸ்லிம்கள் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 80 vs 20 யோகி ஆதித்யநாத் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்பினார். கபரிஸ்தான் அந்திஸ்தான் சொல்லி பிரச்சனை கிளப்பினார். இன்றும் ஆக்கிரமிப்பின் பேரில் புல்டோசர் பாபான்னு அழைக்கப்பட்டு இஸ்லாம் மதத்துக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்புகிறார்கள். சரி, அயோத்தியாவில் கெட்டியாச்சு. இன்றைக்கும் மதுராவில், காசியில் இன்னும் ஏராளமான தலங்கள் எங்களுக்கு உண்டு என்று பிரச்சனை கிளப்புவது பயங்கரவாதத்தின். இதன் மூலமாக ரயோட்ஸ், கலவரங்கள் ஏற்படுவதின் யார் காரணம்? 2002 3000க்கும் மேற்பட்டவர்கள் கோத்ராவில், அதே போன்று கோத்ராவில் மட்டுமில்லாமல் பல இடங்களில் நடந்த வன்முறையில் மக்கள் கொல்லப்பட்டார்களே. இதற்கு காரணம் ஹிந்துத்துவா. குல்பர்கா சொசைட்டியில் பெஸ்ட் பேக்கரியில் உயிரோடு எரிக்கப்பட்டார்களே. ஈசான் ஜாஃப்ரி, சக்கியா ஜாஃப்ரி, ஈசான் ஜாஃப்ரி உட்பட 69 பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டார்களே. இது பயங்கரவாதம் இல்லையா? கோத்ராவில் ரயிலில் ராமபக்தர்களை எரித்தது யாருன்னு தெரியல. அந்த பயங்கரவாதத்திற்கு, ஒரு பயங்கரவாதத்திற்கு இன்னொரு அந்த பயங்கரவாதத்தை யார் செஞ்சான்னு இதுவரைக்கும் தெரியல. உள்ளே இருந்து ட்ரெயின்லேருந்து தீ பிடிச்சதா, அல்லது ஹிந்துத்துவாக்காரங்க வச்சாங்களா, அல்லது எந்த பயங்கரவாதி வச்சானு யாருக்கும் தெரியல. இது பயங்கரவாதம் இல்லையா? மாலைக்காலில் குண்டுகளை வச்சு வெடிச்சிங்களே, இது பயங்கரவாதம் இல்லையா? அஜ்மீர் தர்காவில் வச்சிங்களே, சமீக்ஷா எக்ஸ்பிரஸில் பாகிஸ்தான் கொண்டு வச்சிங்களே, ஹைதராபாத் மஸ்ஜிதில் கொண்டு வச்சிங்களே, 2020 52 பேரை கொலை செஞ்சிங்களே சிஏஏ போராட்டத்தில், வெளியூர்லேருந்து குண்டர்களை கொண்டு வந்து. இது பயங்கரவாதம் இல்லையா? எல்லா பயங்கரவாதையும் மாட்டிறைச்சியிலிருந்து, இந்த கர்நாடகாவில் ஹிஜாப் போட்டது, அதை விட ஒரிசாவில் ஃபாதர் கிரஹம்ஸ் அவருடைய பிள்ளைய உயிரோடு எரிச்சிக்கல, உயிரோடு காரில் வச்சு எரிச்சிக்கலடா. இதை விட பயங்கரவாதம் ஒன்றும் இல்லையா? இந்த ஹிந்துத்துவா இப்போ என்ன சொல்கிறான்னா, ஏஆர் ரஹ்மான் அவருடைய வாய்ப்பை குறைக்க சொல்லி மும்பை பாலிவுட்டில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து, இதன் மூலமாக அவர்கள் எனக்கு வாய்ப்பு இப்போ வர்றதில்லை அப்படின்னு his statement is very disclosed, very clear statement. அப்போ அவர் சொல்கிறாருன்னா அவர் சும்மா சொல்லலை. ஹிந்துத்துவவாதிகள் ரஹ்மான் என்பவனுக்காகவும், இந்த ரஹ்மானுடைய பிள்ளை கதீஜா புர்கா போட்டிருக்கா, இன்னொரு புள்ள மாடலில் இருக்கா, இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு குஜராத் சேர்ந்த அந்த பெண், அவளுக்குடைய இந்த பிரச்சனையிலே அவர் பேரை கெடுத்ததே ஹிந்துத்துவாவுடைய இந்த திட்டம் அப்படிங்கிற செய்தி வெளியே வந்திருக்கு. அப்போ இவங்க அந்த நாட்டை எந்த பாதையில் கொண்டு போகிறாங்க? ஒரு கலைஞன் இருக்கிறான் என்றால் அவன் ஹிந்து முஸ்லீம்லாம் கிடையாது, அவன் கலையை நேசிப்பவன். அவன் எந்த மதத்தில் இருக்கான், அதெல்லாம் இல்லை. இளையராஜா இருக்கான், அவன் ஒரு தலித், அவனுடைய பாடல்களில் மயங்காதவர்களே கிடையாது. தலித் அடையாளம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருடைய பாடல்கள், கர்நாடக இசை, சிம்போனி, திருவாசகம், அடே அப்பா, சொல்லி மாளாது. நீ என்ன செய்கிற? அவன் அவருடைய சாதிக்காரனெல்லாம் உள்ளே வரக்கூடாது, தலைப்பாக கட்டி போகக்கூடாது, பொது குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, பொதுமயவாடியில் அடக்கம் பண்ணக்கூடாது, சுடுகாடு இடுகாடு எதுவும் கிடையாது. ஆனால் அவனை மட்டும் கூப்பிட்டு பரிவாரம் கட்டுறது. காரணம்,
அவன் அல்ல, அவனுடைய சித்தாந்தம் அல்ல, அவனுடைய சாதி அல்ல, அவனுடைய திறமை. அப்போ ஒரு கலைஞனுக்கான திறமைக்கு நீ இளையராஜாவுக்கு மதிக்கிற அதே கலைஞன் ஏஆர் ரஹ்மான். அவன் ஒரு பாடல் கலைஞன். ரங்கீலா படம், தால் போன்ற படங்களிலிருந்தெல்லாம் அவன் சிறந்த பாடல்களை வெளிகாட்டியவன். வந்தே மாதரம் என்ற பாடல் அவ்வளோ பேரும் கேட்டு வந்தே மாதரம். அப்போல்லாம் உனக்கு அவன் தேசபக்தனா தெரியலையா? அதுதான் வெளிப்படையாக சொல்கிறான்னா அதிகம் பேசாதவர், கூச்ச சுபாவம் உள்ளவர் தான் ஏஆர் ரஹ்மான். அவரை இந்த ஹிந்துத்துவவாதிகள், சங்க பரிவார அமைப்புகள் எல்லோரும் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா தலைமை நெருக்கடி கொடுத்து அங்குள்ள ப்ரொடியூசர்கள்ட்ட இங்கே பார், ரஹ்மான் என்கின்ற அடையாளம் வரக்கூடாது, இது இந்தியாவுக்கு ஆபத்தானது. ஏற்கனவே முகலாயர்களுடைய பெயரையெல்லாம் நீக்கி கொண்டு தானே இருக்கிறீர்கள். உத்தரப்பிரதேசத்திலிருந்து, ஹரியானாவிலிருந்து, பீகாரிலிருந்து, ஜார்க்கண்டிலிருந்து எல்லா முகலாயர்கள் முஸ்லீம்களுடைய அடையாளத்தை அடைத்து கொண்டு இந்த நாட்டை இந்து தேசமாக மாற்றி விடலாம் என்று சொல்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. எப்படி நடக்காதென்றால் அதுக்கு நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு பெரிய அறிவாளி. இந்தியாவிலே முஸ்லீம்கள் மட்டும் இல்லை என்றால் இந்தியா சாதி கட்டமைப்பாளர் அழிந்து போவீர்கள் என்று சொல்கிறார். அதான் நடக்கு. இந்தியாவில் ஒரு மதத்துக்காரன் இன்னொரு சாதிக்காரனுக்கு ஒரு கோயிலுக்கு போக முடியாது. ஒரு சப்பரத்தை தூக்கிட்டு வந்தால் மற்றொரு சப்பரத்துக்கு இடம் கிடையாது. ஒரு சுடுகாட்டு குழியிலே மற்றொரு சுடுகாடை அடக்கக்கூடாது. குறிப்பாக தலித்துகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவனுடைய கர்மா, அவன் பிறந்தது பெரிய ஆதிக்க சாதிகளுக்கும் பெரும் சாதிகளுக்கும் சேவை செய்வதற்குத்தான் பிறந்திருக்கிறான். மலத்தை அள்ளுவதற்கும், முடிவெட்டுவதற்கும், அசிங்கமான உடைகளை, அழுக்கு துணிகளை துவைப்பதற்கும், பாடை கட்டுவதற்கும், சடங்குகளுக்கு எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துகிற ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி. நீ எந்த சாதியை கொண்டு நீ சரி பண்ண முடியும்? இல்லை. அதன் மூலமாக அந்த சாதி துவேஷத்தை மறைப்பதற்கும் அந்த ஜாதி இனவாதத்தை மறைப்பதற்கும் தான் இஸ்லாம் பயங்கரவாதம் என்று சொல்கிறீர்கள். இது ஏஆர் ரஹ்மான் மேல் மட்டுமல்லங்க, இது அமீர்கான் மீது கொண்டு வந்தது. அமீர்கானுடைய மனைவி இந்த வெறுப்பெல்லாம் பார்த்துவிட்டு நள்ளிரவு சொன்னாலாம், இந்த நாடு நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கு உகந்ததாக இல்லையே என்று சொன்னாலும், அதை அவர் சொன்ன உடனே பார்த்தீர்களா, அமீர்கான் இந்தியாவுக்கு எதிரானது. எல்லாரும் தான் சொல்வார்கள். தாடி வைத்து கொண்டிருந்தால் தாடியை வெட்டுவது, மசூதியினுடைய டூம்புகளை ஏறுவது, வெளிப்படையாக இஸ்லாத்தை குறித்து தவறாக பேசுவது, கலவரங்களை தூண்டுவது, வெறுப்பை உமிழ்வது இல்லையா? பிரதமர் அவர்களே 110 முறை தனது பேச்சில் இஸ்லாமுக்கு எதிராக வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறார் என்று அமெரிக்காவுடைய ஏஜென்சி சொல்கிறது. அதெல்லாம் பொய் இல்லையே? அப்போ எல்லாவற்றையும் பொய்யாக நாங்கள் மறுக்க முடியாது. அப்போ அமீர்கானுக்கு எதிராக ஒரு முஸ்லீமாக இருந்தால் வருங்காலத்தில் என்னுடைய தலைமுறைகள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லையே என்று என் மனைவி சொன்னார். அவள் இந்து பெண் தான். அவருக்கு எதிராக சொன்னார்கள். சல்மான் கான் அவன் ஒரு கல்யாணமே முடிக்காமல் இருக்கின்றான். அதை போன்று இன்னொருத்தர் பேர் இருக்கு, ஷாருக் கான். அவருடைய மகன் போதை கேசியில் சிக்கினார். இன்றைக்கு ஏஆர் ரஹ்மான். இப்படி வெறுப்பை 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 விதைப்பதால் இந்தியாவுடைய அறிவுஜீவிகள், இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்காக போராடியவர்கள், திரைப்பட கலைஞர்கள், பொது ஊடக சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் கையெழுத்து போட்டு வெறுப்பை நீங்கள் விதைக்காதீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக ஒரு இதே தூண்டி விட்டீங்க. ஏனென்றால் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஆர்எஸ்எஸ்கிட்ட தான் இருக்குது. அதிகாரம் நம்ம பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ இந்து அமைப்புகளுக்கோ இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ கிறிஸ்தவ சீக்கிய பௌத்த இடதுசாரிகளுக்கோ எதிர்ப்பானவர்களும் அல்ல, ஆதரவானவர்களும் அல்ல. ஏனென்று கேட்டால் மூலம் ஒன்று தான். இக் ஓம்கார், ஒரே கடவுள். நீங்கள் நம்புங்க, ஒன்றுமே இல்லை, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. தேசத்தை கட்டமைப்பதில், தேச வளர்ச்சியில் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். பொதுவாக கலைஞர்கள் இரக்கமானவர்களாக இருப்பார்கள். இப்போது இன்னைக்கு மலையாள படத்திலே கோராட்சி கொண்ட முகமது குட்டி, மோகன்லால், கோபி, சுரேஷ் கோபி, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளெல்லாம் இணக்கமாகத்தானே இருக்கிறார்கள். பிரேம் நசீர் அன்றைக்கு இருந்தார். தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ கலைஞர் இருக்கிறான். எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. யாருக்கு இடையிலும் வித்தியாசம் இல்லை. அரசியல் விஷயங்கள் இருக்கலாம். யாரும் ஒருவருடைய மதத்தை திட்டுவது, பேசுவது இல்லை. வட இந்தியாவிலும் அம்ஜத் கானிலிருந்து இன்னைக்கு இருக்கிற அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், அவருடைய மகன் நர்கீஸ், அவருடைய கணவன் மன்சூர் கான் பட்டோடி, எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர். எல்லாரும் முஸ்லீம்கள் தான் இருக்கிறார். நல்ல லிரிக்ஸ்
கவிதை எழுந்தவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இசை அமைப்பாளர்கள் முகமது ரஃபி போன்றவர்கள், நௌசாத் போன்றவர்கள் எவ்வளோ பெரிய கலைஞனை கொடுத்தது. அங்கே போய் ஏன்பா ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக நீங்கள் மதவாதத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா, அவர் முழுமையான முஸ்லீமாக மாறினார் அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்லாத்திலே அவருக்கு மீது அவர் இந்த சூஃபி பாடல்களை பாடுவார். அவருடைய அம்மாவுக்கு பேர் கரீமா. அவர் ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்தவர், தமிழ் குடியை சார்ந்தவர். அவங்க அப்பா பேர் சுரேஷ். அவங்கெல்லாம் மதம் மாறிட்டாங்க. ரைஹானா என்பது அவங்களுடைய சகோதரி. ஆனால் இன்றைக்கு கூட இசையமைப்பாளருடைய அண்ணன் பையன், அக்கா பையன், அவன் மதம் மாறவில்லை. ஒரு சிறந்த இசையமைப்பாளர், பேர் எனக்கு மறந்து விட்டது. இப்படியெல்லாம் இந்திய நாட்டை கட்டமைப்பதை விட்டுவிட்டு ஏன்னா மோசமான செயல்களில் ஈடுபடுகிறீர்கள். இத்தனை குறைவாதங்களையும் செய்திருக்கிற பிராக்சி என்ற அந்த பெண் தாக்கூர், சாத்வி தாக்கூர், குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டு கேன்சரில் இருக்கிற அந்த பொம்பளையே போபாலில் எம்பி ஆக்கி அரசியலமைப்பு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவங்க தான் நீங்கள். பயங்கரவாதத்தை இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, மறுபடி நான் என்ன சொல்ல முடியும்? ஆக ஒரு கலைஞனை நீங்கள் பழிவாங்கி விடாதீர்கள். கலைஞனை கலைஞனாக பாருங்கள். ஏஆர் ரஹ்மான் சொன்னது உண்மைதான். அவருக்கு வாய்ப்புகளை மறுப்பதற்கே ஆளும் அரசாங்கம், பாஜக அரசாங்கம், சங்கப்பரிவார் அமைப்புகள், RSS அமைப்புகள் அவருக்கு மறுப்பை, அவருக்கான வருகையை, அவருக்கான வாய்ப்புகளை மறுத்திருக்கிறது என்பது அவர் சொல்லியிருக்கிறார். அதில் உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. இதற்காக வெறுப்பை கவிழக்கூடிய கங்கனா ராவத் போன்றவர்கள், விவசாயிகள் போராட்டத்தை கேவலப்படுத்திய அந்த சினிமா நடிகை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ரஹ்மான் ஒரு நிதானமான போக்காளர், ஒரு கலைஞன், எல்லோருக்குமானவர். அவருடைய கலை அனைவருக்குமானது. இப்போது இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா கீழக்கர பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், அது அவன் இஷ்டம். அவன் ஒரு முஸ்லீம் இந்து மத பெண்ணை திருமணம் செய்கிறான், இந்து மதமாக மாறிவிடுகிறான், அது அவன் இஷ்டம். அதை பற்றி நமக்கு சொல்லவில்லை. மதம் அவன் நம்பிக்கை, ஐடியாலஜி என்பது அவன் நம்பிக்கை, கலை என்பது அனைவருக்குமானது. மருத்துவம், கல்வி, நீதி, சட்டம், நேர்மை, உண்மை, படைப்பாற்றல், புதிய கண்டுபிடிப்புகள் அனைவருக்குமானது. நம்பிக்கை என்பது ஒவ்வொரு தனித்துவமான ஆண்டு உள்ளது. பல கடவுள்கள் இருக்கிறார்கள், நம்பிக்கொண்டு போ. ஒரே கடவுள், நம்பி விட்டு போ. ஒன்றும் இல்லை, நம்பி விட்டு போ. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுதான் ஏஆர் ரஹ்மான் ஹிந்தி படத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதற்கு நான் முஸ்லீம் என்பதே காரணம். என்னுடைய வாய்ப்புகளை இவர்கள்தான் மறுக்கிறார்கள். ஹிந்து பரிவாரர்கள் என்று சொன்னது உண்மைதான் என்பதுதான் இந்த செய்தியினுடைய பின்னணி. நன்றி.